பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்டு வேறு எதுவுமே என்ன சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தால் போதுங்க. வழி இல்லாமல் யாருமே இல்லாத காரணம் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. தலைவர்கிட்ட மனு கொடுத்தா தலைவர்கிட்ட கொண்டு போய் புகார் சொன்னாக்கா இன்னைக்கு வா என்னைக்கு வா அன்னைக்கு வா நடக்க அடிக்கிறாங்க. நான் 3 நாள் வேலைக்காக ரேகை விழுகாத காரணத்தினால் 100 நாள் வேலைக்காக கேட்டு வந்து மனு கொடுத்துங்க. என்ன நடந்துச்சுங்க பஞ்சாயத்தில்? என்ன நடந்துச்சு? பஞ்சாயத்தில் போய் கேட்டாக்க அவங்க அலைய விடுறாங்க. அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அலைய விடுறாங்க. என்னால் முடியாதுன்னு சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே வா இங்கே வந்துட்டு ஏமாற்றிட்டு சில டைம் போகிற டைமும் இருக்குது. என்னை நம்ம 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்க அடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கிறது இல்லைங்க, அங்கே இங்கே போயிடுறாங்க. அப்புறம் அதனால தாங்க சார் இங்கே கொண்டு வந்து மனு கொடுத்தேங்க சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நீ அங்கே போய் பாரு, அங்கே சித்திலா இப்போ முத்திரங்கப்பட்டி வா இப்படின்னு அலைய அடிக்கிறாங்க. என்ன பஞ்சாயத்துங்க? ஐயா, அரசு உதவி தொகை ஏதாவது தந்துட்டு இருக்காங்களா? வாங்கிட்டு இருக்கீங்களா? என்னதான் வாங்கிட்டு இருக்கீங்க? எது முதியோர் உதவி தொகைங்களா? உங்களுக்கு தானே தேவைப்படுது. எதனால வந்து 100 நாள் வேலை உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க? அது என்ன காரணம் சொல்றாங்க பஞ்சாயத்துல? ரேகை விழுகாத காரணம் தரமாட்டேன். ஆட்சியர் எவ்வளோ என்ன சொன்னாருங்க? ஆட்சியர் கலெக்டர் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இது வரைக்கும் ஒரு முறை கூட உங்களுக்கு வரலையா 100 நாள் வேலை? இல்லை ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. எவ்வளோ நாள் பார்த்தீங்க? இப்போ எப்போ கொடுக்க மாட்டேங்க? எவ்வளோ நாள் பார்த்துட்டீங்க? எப்போ இருந்து கொடுக்கறதில்ல சொல்லுங்க? 5 வருஷமா பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ 1 மாசமா கொடுக்கறது இல்லை வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க. 5 வருஷமா பார்த்துட்டு இருந்தேங்க. இது வரைக்கும் இல்லைன்னு இல்லாமல் ஏதோ போயிட்டு ஏதோ நிம்மதியாக ஏதோ கடையிலாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ நிம்மதியாக இருந்தீங்க. இப்போ என்னால் முடியாத சூழ்நிலைக்கு எனக்கு 3 நாள் வேலையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். குடும்பத்தில் யார் யாருங்க? குடும்பம் யாருமே இல்லைங்க. என்ன வயசு? 40 வயசு. ஐயா, இப்போ 100 நாள் வேலை கொடுத்தா நீங்கள் செய்ய முடியுமா? உங்களால் அந்த அளவுக்கு உடம்பு தெம்பு இருக்கா? செஞ்சுருக்கீங்களா? முடியாதுங்க. போனால் கொஞ்சம் ஏதோ அது 1 மணி 2 மணி 4 மணிக்கு கழிச்சுட்டா 4 மணிக்கு எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் முதல்ல நடந்து போவேன். யாராச்சும் பைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க, யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வண்டியில் கொண்டு போய் விடுவாங்க. இல்லைங்கனாக்கா ஒரு மதியானத்துக்கு சாப்பாடு டயத்தில் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுவாங்க, என்னை அனுப்புங்கக்கா நான் வந்து சாப்பாடு வாங்கினேங்க்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சி அந்த அக்காவை கிட்ட கெஞ்சி வந்து சாப்பாடு வாங்கி கொண்டு 2 டைம் வச்சுட்டு சாப்பிடுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.